போராட்டங்களையும் பேஸ்புக்ல எழுதுற எழுத்துக்களையும் பார்த்து கொண்டிருப்பேன். எப்ப இது எனக்கு சரியான டைம் வர்றது அடிக்கிறதுக்காக. சோ இந்த கான்செப்ட் தான் என்னுடைய ஆயுதம் மாதிரி. நான் உண்மையை சொல்ல போனால் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்றேன். எங்கண்ட பொடியல்ன்றது வெறுமனே நான் எல்லா இன்டர்வியூ சொல்லிப்பேன். நாங்க 3 பேரும் இல்ல. என்னோட பொடியல்ன்றது நீங்கள் உங்களோட பிள்ளையெல்லாம் எங்கட பொடியல். இந்த ஸ்டேஜ் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. அதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கல தான் அடிப்பாங்க. இதை எங்க வச்சு தாக்கலாம், வாய்ஸ் எங்க அடிக்கலாம். இப்ப இங்க எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்படி பாக்கல தான் இப்ப ஒரு குறுகிய காலத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு புரட்சி மாதிரி எனக்கு இருந்தது. எப்படி என்றால் நான் வந்து ஈழத்துல இருந்து எங்கள்ட இந்த கலப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கல. மெல்ல மெல்லமா ஒரு வாழைப்பழத்துல ஊசி ஏற்றின மாதிரி இந்த கலப்பயணத்தை நகர்த்தி கொண்டு 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 வந்தேன். சரி என்று பார்க்கல எல்லா அங்க தாயக பாடல்கள் எல்லாமே ஸ்டேஜ்ல பாடுறதுக்கான ஒரு ஃப்ரீடம் கூட வந்து சேர்ற கட்டத்துல ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி மாதிரி ஒரு ரீசெண்டா நடந்த ஒரு சம்பவம். அப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வேதனை ஏற்படுத்தி எல்லாரும் கேட்ட விஷயம் வாய்சனின் கண்டனம் தெரிவிக்கல. வாய்சன் கண்டனம் தெரிவிக்கல இல்ல. வாய்சன் வந்து கொஞ்சம் யோசிச்சான். ஏன்றால் என்ன ஃபாலோ பண்றத பாத்தீங்கன்னா அரவாசி எல்லாம் சின்ன சின்ன பொல்லிய அது ஊர்ல இருக்க பொடிய அவங்க மாறுதலா அதை எனக்கு விஷயம் நடந்த பரவாயில்லை. எல்லாம் பொடியன்னு தான் களத்துறைக்குள்ள வந்திருக்கிறேன். சோ அந்த சின்ன சின்ன பொடிகளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுக்காண்டி சில விஷயத்த ஊகிச்சு வெயிட் பண்ணி பண்ணணும் பண்ணினான். நீங்களும் கன விஷயத்தை அப்படி யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில சில தெரிவுகள் ஊர்ல நடக்கிற சில சில தெரிவுகள் சில அரசியல்கள் அதை பற்றி கதைக்க விரும்பல என்று சொல்றேன். எங்கண்ட நோக்கம் வந்து வெறுமனே பாட்டு பாடுறது மட்டும் இல்ல. எல்லாருக்கும் விளங்கும் எங்களோட அடுத்த சந்ததிக்கு எங்களோட விஷயங்களை கொண்டே கடத்தணும்ன்றதான் மெயினான நோக்கம்.